وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه ملء السماوات وملء الأرض وملء ما بينهما وملء ما شاء من شيء بعد. يا ربنا لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. يا ربنا لك الحمد أنت الواحد الأحد الصمد الذي لم يولد ولم يكن له كفوا أحد. كل شيء هالك إلا وجهه له الحكم وإليه ترجع الأمور. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி ஜித்னி இல்மா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் எனது உரையை துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளையும் கருணையும் மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய முஃமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்பு பேசுவதற்காக அமைத்து கொண்ட தலைப்பு நிழல் என்பதாகும். நிழல் என்று நான் சொல்லுகின்ற பொழுது நிழல் உள்ள சுவனமும் நிலையற்ற நிழல் அற்ற நரகமும் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, தற்பொழுது வெயில் கடுமையான அனலை கக்கிக் கொண்டிருக்கின்றது. சூரிய கதிர்களின் வீச்சுகளை நாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அல்லோல கல்லோலப்படுகிறோம். இந்த நாட்டை பொறுத்தவரை நாம் ஒதுங்குவதற்கு ஏசி இருக்கின்றது. வியர்வையிலிருந்து தப்பிப்பதற்காக, வியர்வையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக ஏசியை நாம் என்ன செய்கிறோம்? போட்டுக்கொள்கிறோம். வாகனத்தில் பயணித்தால் ஏசி, வீட்டுக்கு உள்ள போனால் ஏசி, எந்த அளவுக்கு என்று சொன்னால் டாய்லெட்டுக்குள்ள கூட ஏசியை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைய தினம் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. கொஞ்ச நேரம் வாகனத்தில் ஏசி இல்லாமல் நம்மால் பயணிக்க முடியவில்லை. ஏசி இல்லாமல் வாகனத்தை நாம் ஓட்டினோம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு வியர்த்து 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 வியர்வை துளிகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி சோர்வடைந்து விடுகின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒருவருடைய வாகனத்தில் ஏசி ரிப்பேர் ஆகி போட்டால் தெரியும். இப்போ என்னுடைய நிலம் அப்படிதான் இருக்கு. ஏசி இல்லாமல் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்க, ரிப்பேர் ஆகி போச்சு. இப்போ ஏசி இல்லாமல் வண்டி ஓட்டும் போது வியர்வையால் என்ன ஆகுதுன்னா தலைவலி வந்து விடுகின்றது. தலைவலியை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த அளவுக்கு வெயிலுடைய உஷ்ணம் கடுமையாக இருக்கின்றது. 45, 46 டிகிரி, 50, 52 டிகிரி வரை கத்தரில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஊரை பொறுத்தவரை பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்கள் வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் ரோட்டு ஓரமாக இருக்கக்கூடிய நிழலை தேடி சென்று அந்த நிழலுக்கு கீழே சற்று ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் பயணத்தை தொடர்கிறார்கள். ஏழை பணக்காரன், வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், செல்வ செழிப்பில் உள்ளவன் சாமானியன் என்று எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப வெயிலின் உஷ்ணத்திலிருந்து, வெயிலின் கொடுமையிலிருந்து தங்களை காத்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் பார்க்கிறோம். அருமை சகோதர சகோதரிகளே, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்று சொல்வதுண்டு. நாமும் சொல்லியிருக்கிறோம், பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம்.
அதனுடைய அருமையை இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த நிழல் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகின்றது, குர்ஆனும் ஹதீஸும் அது குறித்து என்ன பேசுகின்றது என்பதை குறித்து தான் இன்றைய நம்முடைய தலைப்பாக இருக்கின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நிழல் என்பது அல்லாஹ்வின் மகத்தான ஆற்றலுக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலம் தரா இலா ரப்பிக கைஃப மத்த ظில்ல வலவ் ஷா ரஜஅலஹு சாகினா ثم جعلنا الشمس عليه دليلا ثم قبضناه إلينا قبضا يسيرا. நபியே, உம்முடைய இறைவனை நீ பார்க்கவில்லையா? அவன் நிழலை எவ்வாறு நீட்டுகிறான், உம்முடைய இறைவன் நிழலை எவ்வாறு நீட்டுகிறான் என்பதை பார்க்கவில்லையா? அவன் நாடினால் அந்த நிழலை அசைவற்றதாக ஆக்கிடுவான். பிறகு அந்த நிழலுக்கு ஆதாரமாக அல்லாஹ் சூரியனை ஆக்கியிருக்கிறான். சும்ம கபத்னாஹு இலைனா கபதன் யஸீரா. பிறகு அந்த நிழலை நாம் என்ன செய்கிறோம், சிறுக 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 அதை நாம் கைப்பற்றிக் கொள்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் ஃபுர்கான் என்ற 25 அத்தியாயத்தில் 45வது வசனம். இங்கே இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு சான்றாக இந்த நிலையை சொல்கிறான். அதாவது சூரியன் எந்த திசையில் இருக்கிறதோ அதற்கு நேர் எதிர் திசையில் தான் நிழல் இருக்கும். அதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும், சூரியன் மூலமாகத்தான் இந்த நிழல் வருகிறது என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை படு பயங்கரமாக அதிக உஷ்ணமுடையதாக படைத்து அதிலிருந்தே நிழலையும் பெறுவதற்குண்டான ஏற்பாட்டை விரைவில் செய்திருக்கின்றார். ரப்பல் ஆலமீன் வெயிலை மட்டும் கொடுத்து நீ அந்த வெந்து நொந்து கஷ்டப்பட்டு வேதை மட்டும் அனுபவித்துக் கொண்டே இருங்கள் என்று நம்மை விட்டுவிடவில்லை. கருணையாளன் ரப்பு அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக, தற்காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த நிலையை ஏற்படுத்தி நீங்கள் ஓய்வெடுத்து செல்லுங்கள், நிம்மதியாக இருங்கள் என்பதற்காக இந்த நிழலை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடினால் இந்த நிழலை அசைவற்றதாக ஆக்கிவிடுவான், எங்குமே நிழல் இல்லாமல் ஆக்கிவிடுவான். நிழல் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கும்படி அல்லாஹ் செய்து விடுவான். தான் தான் ரப்பு, தான் தான் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களும், அல்லாஹ்வுடைய அத்தனை ஆற்றலும் எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த நிழலை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில், கையாளாகாத நிலையில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அல்லாஹ் என்ன செய்யறான் என்று சொன்னால், சூரியன் எங்கெல்லாம் செல்கிறதோ அதுக்கு நேர் எதிர் திசையில் இந்த நிழலை வரவழைக்கின்றார். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஹூர் தொழுகையும் அஸ்ர் தொழுகையும் நிழலை வைத்துதான் நேரம் பிரித்திருக்கிறார். ஒரு மனிதன் நிலை எந்த அளவுக்கு நீளுகிறது, எந்த அளவுக்கு குறைகிறது, அதை வைத்துதான் லுஹருடைய நேரமும் அஸ்ருடைய நேரமும் தீர்மானிக்கப்படுகின்றது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நிழல் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு ஒரு சான்றாக என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று இந்த நிழல் அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய அருளில் ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹு ஜஅல லக்கும் மிம்மா خلق ظلالا وجعل لكم من الجبال أكنانا وجعل لكم سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمته عليكم لعلكم تسلمون. அல்லாஹ் தான் படைத்தோட்டிலிருந்து நிழலை உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றார். மேலும் உங்களுக்கு மலைகளிலிருந்து குகைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றார். மேலும் உங்களை வெப்பத்திலிருந்து காப்பதற்காக, வெப்பத்திலிருந்து காக்கக்கூடிய சட்டைகளையும், போர்களில் இருந்து உங்களை காக்கக்கூடிய கவச உடைகளையும் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார் என்று சொல்லிவிட்டு, கதாரிக்கு உத்திம்மு நிஅமத்தஹு அலைக்கும் லஅல்லக்கும் துஸ்லிமூன், நீங்கள் முற்றிலும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிஅமத்துகளை உங்கள் மீது இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்குகிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறான். நஹல் என்ற 16வது அத்தியாயத்தின் 81வது வசனம் பேசுகிறது. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. இந்த நிழல் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிறகு இந்த நிழல் குறித்து அல்லாஹ் இன்னொரு சொல்கின்ற பொழுது, இந்த அருட்கொடையாக இருக்கக்கூடிய இந்த நிழல் அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுகின்றது, அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு வழிபடுகின்றது, அல்லாஹ் எந்த அளவுக்கு
வணங்குகிறது என்பதை பற்றி இறைவன் அழகாக சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனம் 13ஆம் அத்தியாயத்தின் 15வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹன் வ ظிலாலுஹும் பில் உதுவி வல் ஆசால். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் விரும்பிய விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறார்கள், சிரமணிகிறார்கள். அவர்களின் நிழல்களும், வானத்தில் உள்ளவர்களின் நிழல்களும் பூமியில் உள்ளவர்களின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் அவனுக்கே சஜ்தா செய்கிறது அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்தில் நஹல் என்ற 16ஆம் அத்தியாயத்தின் 48வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் யரவு இலா மா கலகல்லாஹு மின் ஷைஇன் யதஃபய்யஉ ظிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி சுஜ்ஜதன் லில்லாஹி வஹும் தாஹிரூன். இந்த வசனத்தை அல்லாஹ் எப்பொழுது சொல்கிறான் என்றால், இணை வைப்பாளர்களை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறார். திடீரென்று அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் புதைய செய்வதை விட்டும், நீங்கள் அறியாத புறத்தில் உணராத நேரத்தில் உங்கள் மீது திடீரென்று அதாபு தண்டனை வருவதை விட்டும் நீங்கள் அச்சப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் அங்கே நடந்து திரிந்து கொண்டிருக்கிற பொழுது, அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வந்து விடாது என்பதை குறித்து அச்சமற்று நீங்கள் இருக்கிறீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு, நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள், ஆனால் நான் படைத்த நிழல் எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளையும் அவர்கள் பார்க்கவில்லையா? அந்த ஒவ்வொரு பொருளின் நிழலும் வலதுபுறமும் இடதுபுறமும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்தவையாக சாய்கின்றன. முழுக்க முழுக்க அவனுக்கே பணிகின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் என்ன வணங்காவிட்டால் என்ன, நீங்கள் என்னை மறுத்தால் என்ன, என்னால் படைக்கப்பட்ட நிழல் என்னை வணங்கி கொண்டிருக்கின்றது, முழுக்க முழுக்க எனக்கு அடிபணிந்திருக்கின்றது. அல்லாஹ் தஆலா பெருமையாக நிழலை பற்றி பாராட்டி பேசுகிறான். அப்ப அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனையும் அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்க, அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கொண்டிருக்க மனிதனே, நீ ஏன் இருமாப்பு கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் தற்பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றாய்? நீ ஏன் அவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றாய்? உன்னை சுற்றி இருக்கக்கூடிய படைப்பினங்களை பார்த்து சிந்தித்துப்பார், அதனுடைய நிழல்களை பார்த்து சிந்தித்துப்பார் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு எச்சரிக்கை விடும் விதமாக பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா நிழல்களை பற்றி குர்ஆனில் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஹதீஸ்களில் இதனுடைய நிழலை குறித்து என்ன வருகின்றது என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட நிழல். இப்ப நம்ம உலகத்துல இந்த நிழல் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான், எப்படியெல்லாம் இந்த நிழலை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தினான் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒரு நிழலை வழங்கினான். இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகின்றது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் இடம் வருகின்றது. அன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت للنبي صلى الله عليه وسلم هل اتى عليك يوم كان اشد من يوم احد. ஆயிஷா கேட்கிறாங்க அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, உஹத் போர் நடந்தது இல்லையா, அந்த போர் நடந்த அந்த நாளை விட கடுமையான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதான்னு கேட்கிறாங்க. உஹது போர் நடந்த நாள் மிக கடுமையான ஒரு நாள், மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு நாள், முஸ்லிம்களுக்கு மிக கடுமையாக, குறிப்பாக அல்லாஹ்வின் தூதருக்கு மிக மிக கடுமையாக, மிக மோசமாக இருந்த ஒரு நாளாக உஹது போர் நடந்த நாள் இருந்தது. அதைத்தான் ஆயிஷா கேட்கிறாங்க, உஹது போர் நடந்த அந்த நாள் கடுமையாக இருந்தது அல்லாஹ்வின் தூதரே, அதை விட கடுமையான ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறதா என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், قال لقيت من قومك ما لقيت وكان اشد ما لقيت منهم يوم العقبه. ஆயிஷாவே, உன்னுடைய சமுதாயத்தவரிடமிருந்து நான் என்ன துன்பமெல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் அனுபவித்து விட்டேன். அப்படி அனுபவிக்கின்ற பொழுது அவர்களிடமிருந்து எனக்கு ஏற்பட்ட துன்பங்களிலே மிகப்பெரிய கடுமையான துன்பமாக இருந்தது யௌமுல் அக்கபா, தாயிஃப் நாளில், தாயிஃபுக்கு நான் சென்ற நாளில் எனக்கு ஏற்பட்ட துன்பமாகும். இது அரத்து நஃப்ஸி அலா இப்னி அப்தி யாலி பின் அப்தி குலால்
நான் தாயிஃபுக்கு சென்று என்னை பற்றி அந்த நகர மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய இப்னு அப்து யாலி பின் அப்து குலாலிடம் என்னை பற்றி நான் அறிவித்து என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது ஃபலம் யுஜிபுனி இலாமா அரத், நான் எதிர்பார்த்தவாறு அவன் எனக்கு பதில் அளிக்கவில்லை. அவர் எனக்கு என்ன செய்யல? பதில் அளிக்கவில்லை. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், கல்லால் எறிந்து அடிக்கப்படுகிறார்கள், கல்லால் எறியப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், பைத்தியம் என்று துரத்தப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வை இழந்து விடுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியே நான் என்ன செய்தேன், எனக்கு எதிர் திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். எதிர் திசை நோக்கி சென்றவன் அனபி கர்ணி தாலிப், கர்ணு தாலிப் என்ற இடத்துக்கு போனவுடன் தான் நான் உணர்வு பெற்றேன். உணர்வு பெற்ற பிறகு ஃபர்ஃபஅத் ரஸி ஃபஇதா அன பிஸஹாபத்தின் கத் அதல்லத்னி. அப்ப அந்த கர்ணு தாலிப் என்ற அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு உணர்வு வந்தது. நான் உடனே என்னோட தலையை மேலே உயர்த்தி பார்த்தேன். அங்கே ஒரு மேகத்தை கண்டேன். அந்த மேகம் எனக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெயில் படாத அளவுக்கு ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, சித்தத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க, ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, ரத்தம் வடித்து 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 செருப்புக்கு எந்த அளவுக்கு செருப்பு காலோடு ஒட்டி கொண்டது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு கடுமையாக தாக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நான் மேலே பார்த்தேன், மேலே ஒரு மேகம் எனக்கு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அது நல்ல கூர்ந்து கவனித்தேன். அதிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் என்னும் சொன்னார்கள், முஹம்மதே, நீர் உம்முடைய சமுதாயத்தவரிடம் நீர் சொன்னதையும் உம்முடைய சமுதாயத்தவர் உமக்கு பதிலளித்ததையும் அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டான். எனவே நீர் விரும்பிய மாதிரி இந்த மக்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் கத் பஅதல்லாஹு இலைக்க மலக்கல் ஜிபால், அல்லாஹ் மலைகளின் மாணவரை உமக்கு அனுப்பி இருக்கின்றான். விரும்பியவாறு என்ன செய்யுங்கள், நீங்கள் இந்த மக்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஜிப்ரீல் அவர்கள் சொல்றார். உடனே மலக்குல் ஜிபால் பேசுகிறார், மலைகளின் வானவர் பேசுகிறார், யா முஹம்மத் இன் ஷீத் அன் உத்பிக அலைஹிம் அக்ஸபை. முஹம்மதே, நீங்கள் நாடினீர்கள் என்றால் இந்த இருபக்கம் இருக்கக்கூடிய இந்த 2 மலைகளையும் அவர்கள் மீது நான் புரட்டி விடுவேன். இந்த 2 மலைகள் அவர்கள் மீது புரட்டி அவர்களை நான் அழித்து விடுகிறேன் முஹம்மதே, நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த மலைகளுடைய வானவர் பேசுகிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் அர்ஜு அன் யுக்ரிஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுது அல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், அப்படி செய்யாதீர்கள். அல்லாஹ் தஆலா இவர்களின் சந்ததியில் இருந்து அல்லாஹை மட்டுமே வணங்கக்கூடிய, அவனுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மக்களை உருவாக்கலாம், சந்ததியை உருவாக்கலாம். அவர் அல்லாஹ் அப்படி உருவாக்குவான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே இவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று நான் சொன்னேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த நிழலை வைத்து கடுமையான அந்த நாளில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு ஒரு பாதுகாப்பை கொடுத்தான், ஒரு நிம்மதியை கொடுத்தான். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வெயிலிருந்து அல்லாஹ் காத்தான். அதே போன்று ஒரு நபி தோழருக்கு அல்லாஹ் ஒரு நிழலை வழங்கினான். இதுவும் சஹீஹ் புகாரில இடம்பெறுகின்றது. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், قال جيء بأبي يوم أحد قد مثل به حتى وضع بين يدي رسول الله صلى الله عليه وسلم. உஹது போரின் போது ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹுடைய தந்தை கொல்லப்படுகிறார். அவர் சொன்னாங்க, என்னுடைய தந்தை உஹது போரின் நாளில் என்ன செய்கிறார்கள், அவர் தந்தையுடைய பிரேதம் கொண்டு வரப்பட்டது. அது முஸ்திலபிஹி, உடம்பு சின்னாபின்னப்படுத்தப்பட்டது, உடம்பு சலடையாக்கப்பட்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு அவருடைய உடம்பு வைக்கப்பட்டது. சுஜிய தௌபன், அந்த உடம்புக்கு மேல ஒரு ஆடை போர்த்தப்பட்டது. நான் சென்று என்னுடைய தந்தையின் பக்கம் சென்று அவருடைய முகத்தில் இருந்த அந்த ஆடையை அகற்ற நான் விரும்பினேன். ஆனால் என்னுடைய மக்கள் என்னை தடுத்தார்கள். மீண்டும் நான் முயற்சி செய்தேன். என்னுடைய தந்தைக்கு அருகில் சென்று அவர் முகத்தில் இருக்கக்கூடிய திரையை அந்த ஆடையை அகற்றுவதற்கு நான் முயற்சி செய்தேன். என்னுடைய மக்கள் என்னை தடுத்தார்கள். அமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஃபிஆ, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஜனாஸா தூக்க சொன்னாங்க. ஜனாஸா தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க.
ஜனாதா தூக்கப்பட்டது. சமியா சௌத சாயிஹா. அப்ப அந்த நேரம் பார்த்து ஜனாதா தூக்கப்பட்ட உடனே ஒரு அழக்கூடிய ஒரு பெண்மணியின் சப்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. பிறகு சொல்றாங்க, ஃபகால மன் ஹாதிஹி, யார் இது? அழக்கூடிய இந்த பெண்மணி யார் என்று கேட்கிறார்கள். ஃபகாலு இப்னத்து அம்ரின் அவ் உக்து அம்ரின். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு இது அம்ருடைய மகளோ அல்லது அம்ருடைய சகோதரியோ என்று பதில் தரப்பட்டது. அம்ருடைய சகோதரியாக இருக்கலாம் அல்ல அம்ருடைய மகளாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹ்க்கு பதில் தரப்பட்டது. கால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபலம் தபிகி அவ் லா தபிகி, ஃபலிம தபிகி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நீ அழுகிறாய்? அவ் லா தபிகி, அல்லது நீ அழாதே, நீ அழாதே. ஃபமா ஜாலத்தில் மலாயிகத்து துதில்லுஹு பிஅஜ்னிஹத்திஹா ஹத்தா ருஃபிஅ. இந்த பிரேதம் எடுக்கப்படுகின்ற வரை, இந்த பிரேதம் உயர்த்தப்படுகின்ற வரை மலாயிகத்துமார்கள் தன்னுடைய ரெக்கையால் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு சஹாபிக்கு எவ்வளவு சிறந்த சஹாபியாக இருந்திருந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா மலாயிகத்துமார்கள் மூலமாக அந்த நிழல் கொடுக்க ஏற்பாடு செய்திருப்பார் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய உதாரணம் தனக்கும் இந்த உலகத்துக்கும் ஊமையாக உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நிழலை காட்டுகிறார். இது தஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹஸீரின். ஒரு அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயில படுத்திருந்தாங்க. அந்த சமயம் பார்த்து நான் போனேன். ஃபஅஸ்தரஃபி ஜனபிஹி. ரசூலுல்லாஹ் படுத்திருந்த போது அந்த பாயினுடைய அந்த அடையாளம் அது அவருடைய விழாவில் தழும்பாக இருந்தது. பலமஸ் தைக்கத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்த பிறகு, தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு அம்சஹு ஜம்பஹு, நான் என்ன செஞ்சேன்? அந்த தழும்பை, அவருடைய விழாவில் இருக்கக்கூடிய அந்த தழும்பை நான் துடைத்து விட ஆரம்பித்தேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, அலா ஆதன்தனா ஹத்தா நப்சுத லக அல் ஹஸீர் ஷைஅன். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீர்களா? எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தால் உங்களுக்கு என்று இந்த பாயில விரிப்பதற்கு ஏதாவது ஒரு போர்வையை ஏதாவது ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்வோமே, நீங்க அனுமதி தாருங்களே, பாய்க்கு மேலே விரிப்பதற்கு ஏதாவது ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்கிறேன். ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மாலி வலித் துன்யா மா அனவ துன்யா. எனக்கு உலகத்துக்கும் என்ன இருக்கின்றது? எனக்கு உலகத்துக்கும் என்ன தேவை இருக்கின்றது? இன்னமா மஸலியோ மஸல துன்யா கராக்கிபி ظில்லி தஹ்தி ஷஜரத்தின் ثم راح وتركها. என்னுடைய உதாரணமும் இந்த உலகத்தினுடைய உதாரணமும் எவ்வாறு இருக்குது என்று சொன்னால், ஒரு வழிப்போக்கன், ஒரு பயணியை போன்ற உதாரணமாக நான் இருக்கிறேன். இந்த உலகம் ஒரு இடம், இந்த உலகத்தில் ஒரு பயணியாக நான் இருக்கிறேன். எப்படி ஒரு பயணி தன்னுடைய பயணத்தின் இடையில் இலை பாடுவதற்காக ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே கொஞ்ச நேரம் இலை பாரி விட்டு ஓய்வெடுத்து விட்டு சும்மா ராஹா தரக்கா பிறகு மீண்டும் அந்த நிழலை விட்டுவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடருவானோ, அதே போன்றுதான் என்னுடைய நிலை இந்த உலகத்தில் இருக்கின்றது என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். அப்ப உலகத்தில் தன்னுடைய வாழ்வின் அந்த நிலைக்கு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினது இந்த நிழலை சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இந்த நிழல் எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது என்பதை அருமை சகோதரிடம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிழலை இன்னொரு சமூகத்துக்கு வழங்கினான். என்ன சமூகம் அது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துக்கு அவர் அவ்வளோ பாவங்கள் செய்தும், அல்லாஹ்வுக்கு அவ்வளோ மாறு செய்தும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக வாழ்நாள் முழுவதும் நடந்தும், நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி நன்றி கெட்ட தனத்தையே அல்லாஹ்வுக்கு அவர் வெளிப்படுத்தி கூட அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அந்த 40 ஆண்டுகள் அந்த புனித பூமி அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்ட பிறகு, புனித பூமியான பலஸ்தீன் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் ஹராமாக்கப்பட்ட பிறகு தீஹ் என்ற அந்த மைதானத்தில் அவர்கள் தத்தளித்தார்கள். 40 ஆண்டுகள் தத்தளித்தார்கள். அப்போ அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன செய்தான்? மேக மூலமாக நிழல் கொடுத்தான். அது மட்டுமல்லாமல் வானத்திலிருந்து மண்ணு சொல்வா என்ற ஒரு அற்புதமான உணவை அவர்களுக்கெல்லாம் இறக்கி கொடுத்தாங்க. வல்லல்னா அலைக்குமுல் கமாம வஅன்ஸல்னா அலைக்குல் மன்ன வஸ்ஸல்வா. அல்லாஹ் தஆலா அவர்கள்ட்ட
ஞாபகப்படுத்துறான், நான் உங்களுக்கு மேகத்தை கொண்டு நிழல் கொடுக்க செய்தேன், மேகத்தை கொண்டு உங்களுக்கு நிழலிடச் செய்தேன், உங்களுக்கு மன்ம சொல்வா என்ற அந்த உணவை உங்களுக்காக இறக்கினேனே, நினைத்து பாருங்கள், நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று இது பக்ராவுடைய 57வது வசனம். அதே போன்று ஆறாவுடைய 106வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லல்னா அலைஹிம் லகமாம வஅன்ஸல்னா அலைஹிம் மன்ன வஸல்வா. ரெண்டு எடுத்து சொல்றோம், நாம் அவர்கள் மீது நிழலை, அதாவது மேகத்தை நிழலிடச் செய்தோம், அதே போல அவர்களுக்கு மன்ம சல்வா என்ற உணவை நாம் இறக்கி வைத்து என்பதாக அல்லாஹு தாலா இங்கு சொல்லி காட்டி நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி எல்லாம் மார்க்கம் நிழல் குறித்து சொல்லி காட்டி கொண்டே இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஹதீஸ்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிழலை குறித்து, அதாவது நிழல் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய நிழல் சம்பந்தமான விஷயங்கள் முடிகிறது, அதை முடிச்சாங்க. இப்போ அடுத்த பார்க்க வேண்டியது மறுமையில் கிடைக்கக்கூடிய நிழல், மறுமை அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய நிழல். அப்படி பார்க்க போகும்போது முதல்ல நாம பார்க்கக்கூடியது சூனத்தின் நிழல், சூனத்தின் சொர்க்கத்தின் நிழல். அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட குர்ஆனில் 50 இடங்களுக்கு மேல சூனத்தின் நிழலை குறித்து சொல்லி காட்டுகின்றார். அதுல ஒரு இடம் என்னன்னு சொன்னால் சூரத்து முர்சலாத் 77வது வசனம், 77 அத்தியாயம் 41 முதல் 44 வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ظிலாலின் வ உயூன். நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பியவாறு அவர்களுக்கு பழங்கள் கனிகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. குலு வஷ்ரபு ஹனியம்மா குந்தும் தாமலூன். நீங்கள் உலகத்தில் சேர்ந்த நற்காரிகளின் காரணமாக நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், தாராளமாக உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இன்னா கதாலி நஜ்ஜில் முஹ்சினீன். நிச்சயமாக நாம் என்ன செய்கிறோம், நல்லவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு இப்படித்தான் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். பிறகு இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சூரத்து வாக்கியாவில். வாக்கியால அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆயத்து சூரத்து நிசா 57வது வசனம், வல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி சனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. எவர்கள் ஈமான் கொண்டு நற்காரியங்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் சுவன சோலைகளில் நுழைவிப்போம், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் என்றென்றும் நிரந்தரமாக அவர்கள் தங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு லஹும் ஃபீஹா அஸ்வாஜ் முத்தஹரா, அந்த சுவனத்தில் அவர்களுக்கு பரிசுத்தமான மனைவிகள் உண்டு. வனுதுகிலுஹும் ظில்லன் தலீலா, அவர்களை நாம் மிக நீளமான நிழலிலே பூத்துவோம். இந்த சுவனவாசிகளை மிக நீண்ட நெடிய நிழல்களில் என்ன செய்வோம், நாம் பிரவேசிக்க செய்வோம், புகுத்துவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்து ராதுடைய 13வது அத்தியாயம் 15வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மதல் ஜன்னத்தில் வைத்த முத்தக்கும். இது எந்த அந்த நிழல் கொஞ்ச காலம் கிடைக்கும், கொஞ்ச காலம் கிடைக்காம போயிடும் என்பது அல்ல, தொடர்ந்து இருக்கும். எல்லாம் சொல்றான், மதல் ஜன்னத்தில் வைத்த முத்தக்கும் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். இந்த பயபக்தியுடையவர்கள் வாக்களிக்கப்பட்டார்களே, அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த ஜன்னத், அந்த சூனத்தின் உதாரணம் என்று சொன்னால் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உக்குலுஹா தாயிமும் வதுல்லுஹா, அதனுடைய உணவும், அந்த சூனத்தினுடைய உணவும் அதனுடைய நிழலும் தாயிம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும், ஒரு பொழுதும் மாறாது. இதுதான் இரையச்ச முடிவுகளுக்கு உண்டான கூலியாகும், இறுதி முடிவாகும். காபிர்களுடைய இறுதி முடிவு ஜஹன்னத்துடைய நார் என்ற நெருப்பாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரத்து வாக்கியா, எந்த சூரா வாக்கியாவை மக்ரிப் பிறகு ஓதுனா கடன்னா தீர்ந்து பிறகு மக்கள் திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்காங்க, விடாம ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களோ, அது ஓதி கடன் தீர்ந்தபாடு இல்லையோ, அந்த வாக்கியா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம்.
அதை யாரும் உணர்வது கிடையாது, அதை சிந்தித்து பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லி வாக்கில் சொல்லி காட்டுவான். அப்போ இந்த மாதிரி சுவனம் நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடத்துல கடலுக்கு என்ன வேலை வச்சு நமக்கு தெரியல. அப்போ அந்த வாக்கியான சூறாவை மக்ரிபில் தொடர்ந்து ஓதிட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மலையாளிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலும் மக்ரிபுக்கு பிறகு சூரத்துர் ரஹ்மான் வாக்கியம் தொடர்ந்து ஓதிட்டு இருப்பாங்க, விடாமல் ஓதிட்டு இருப்பாங்க. அந்த வாக்கிய அந்த அத்தியாயத்தில், அது 56 அத்தியாயம், அது சொல்லி காட்டுகின்றான். அஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் ஃபீ சித்ரின் மக்தூத் வ தல்ஹின் மம்தூத் வ ظில்லின் மம்தூத் வ மாஇன் மஸ்கூப். வலது புறத்தார் என்றால் யார், வலது புறத்தால் என்றால் யார் என்று நபி நமக்கு தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஃபீ சித்ரின் மக்தூத், முள்ளற்ற இலந்தை மரங்களில் அவர்கள் இருப்பார்கள். முள்ளற்ற இலந்தை மரங்களில் கீழ் அவர்கள் இருப்பார்கள். வ தல்ஹின் மம்தூத், மேலிருந்து கீழ் வரை கொலை கொலையாக தொங்கக்கூடிய வாழை மரங்களின் அடியில் அவர்கள் இருப்பார்கள். வ ظில்லி மம்தூத், நீண்ட நெடிய நிழலிலே அவர்கள், நிழலின் கீழ் அவர்கள் இருப்பார்கள். வ மாஇன் மஸ்கூப், அல்லாஹ்வால் ஓடவிடப்பட்ட நீருக்கடியில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். 27 முதல் 40வது வசனம் வரை இந்த ஆயத்து நிகழ்கின்றது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரத்துடைய நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அழகான ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகின்றார்கள். சூரத்துடைய நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும் சொல்றாங்க. இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரத்துன் யஸீரு ராகிபு ஃபி ظில்லிஹா மியத ஆமின் லா யக்தஉஹா. ஸஹல் பின் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது, நிச்சயமாக சூனத்திலே ஒரு மரம் உண்டு, சூனத்திலே ஒரு மரம் உண்டு. அந்த மரத்தினுடைய நிழலில் ஒரு குதிரை சவாரி செய்யக்கூடியவர், குதிரை சவாரி 100 ஆண்டுகள் அதில் பயணம் செய்தாலும் லா யக்தஉஹா, அதை அவர் கடக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ், 100 ஆண்டுகள். அந்த சூனத்தினுடைய நிழல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த சூனத்தினுடைய மரத்தின் நிழலில் ஒரு குதிரை வீரர், குதிரை சவாரி அந்த பயணித்தார் என்று சொன்னால் 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகள் நம்முடைய 100 ஆண்டுகள் கிடையாது, மறுமையில் 100 ஆண்டுகள். அல்லாஹ் அல்ப சதிமா தவுத்தூன், அல்லாஹ் சொல்லுங்க அல்ப சதிமா தவுத்தூன், இந்த உடைய 1000 ஆண்டுகள், நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகள் மறுமையில் ஒரு நாள். நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகள் மறுமையினுடைய ஒரு நாள். அந்த மாதிரி 100 ஆண்டுகள், அந்த மறுமையினுடைய கணக்கின்படி 100 ஆண்டுகள் ஒருவன் அந்த மரத்தினுடைய நிழலில் பயணம் செய்து போனாலும் அதை கடக்க முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று புகாரி வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இன்ன ஃபி ஜன்னதி லஷஜரத்துன், நிச்சயமாக சூரத்தில் ஒரு மரம் இருக்கின்றது, யஸீர் ராகிபுல் ஜவ்வாது அல் முதம்மரு அஸ்-சரீ' மியத ஆம். அதாவது ஒரு குதிரை வீரர், எப்படிப்பட்ட குதிரையை ஓட்டி கொண்டு போறார் தெரியுமா? அர் ஜவ்வாத், உயர் ரக குதிரை, உயர்தரமான ஒரு குதிரை, விலை உயர்ந்த குதிரையை ஓட்டி கொண்டு போகிறார். யார் ஓட்டிட்டு போறாரு? அல் முதம்மர், கட்டுமஸ்தான் உடலுடையவர், கட்டுமஸ்தான் உடலுடைய ஒருவர், அஸ்-சரீ' வேகமா போகக்கூடிய ஒருவர். ரசூலுல்லாஹ் 3 விஷயம் சொல்றாங்க. வேகமா போகக்கூடிய கட்டுமஸ்தான் உடம்புடைய ஒருவர் உயர் ரக குதிரையில் 100 ஆண்டுகள் பயணித்து சென்றால் லா மா யக்தஉஹா, அதை கடந்து செல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூனத்தின் நிழலுடைய தன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நிழல் யாருக்கு தரப்படும்? முத்தகீன்களுக்கு, இறைச்சொல்லில் அது கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது சுவனத்தின் நிழல் குறித்த வர்ணனை. நரகத்தின் நிழல் குறித்து நாம் பார்க்க போனால் அதே வாக்கியாவில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். 56வது அத்தியாயத்தின் 41 முதல் 46வது வசனம், வஅஸ்ஹாபு ஷிமாலி மா அஸ்ஹாபு ஷிமால். இடதுபுறத்தார் யார், இடதுபுறத்தார் யார் என்று நபி உமக்கு தெரியுமா? ஃபீ சமூமின் வ ஹமீம், அவர்கள் கடுமையான அனல் காற்றில், கடுமை என்று சொல்ல கொடுமையான அனல் காற்றில் இருப்பார்கள். வ ஹமீம், கடைசி வரை கொதிக்க வைக்கப்பட்ட வெந்நீரில் அவர்கள் இருப்பார்கள். வ ظில்லின் மின் யஹ்மூம், அடர்ந்த இருள் உடைய புகையின் நிழலில் இருப்பார். அடர்ந்த இருள் உடைய புகையின் நிழலில் இருப்பார். லா பாரிதின் வலா கரீம், அது குளிர்ச்சியை தராது, வலா பாரித சுகத்தையும் தராது.
இன்னஹும் கானூ கப்ல தாலிக முத்ரஃபீன், நிச்சயமாக அவர்கள் இதுக்கு முன்பே உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எந்த சுகத்தை, எந்த குளிர்ச்சியை சுவனவாசிகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த சுகத்தை, அந்த குளிர்ச்சியை என்ன செஞ்சாங்க, உலகத்திலே அனுபவித்து விட்டார்கள். எனவே இங்கு அவங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வருது பாருங்க வசனம், படுபயங்கரமான வசனம். அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும். சூரத்துல் முர்சலாத்தில் 76 அத்தியாயத்தில் 30 முதல் 37 வரை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன் தலிகு இலாமா குன்தும் பிஹி துகதிபூன். நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். நரகவாசிகளே, எந்த நரகத்தை நீங்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தீர்களோ அது பக்கம் நீங்கள் செல்லுங்கள். இன் தலிகு இலா தில்லின் தி தலாஹி ஷுஅப், 3 கிளைகள் கொண்ட நிழலின் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். அது எப்படிப்பட்ட நிழல் தெரியுமா? லா தலீலின் வலா யுக்னின் லஹப், குளிர்ச்சியான நிழலையும் கொடுக்காது நரகம். அந்த நரகம் குளிர்ச்சியான நிழலையும் கொடுக்காது. வலா யுக்னின் லஹப், தீச்சுவாலை இருக்குது, தீச்சுவாலை இருந்து அதை காக்காது. இருள் படர்ந்த ஒரு புகை, அந்த புகையினுடைய நிழல் எப்படி இருக்கும் பாருங்க. இருள் படர்ந்த புகையிலிருந்து, சாதாரண புகையை நம்மால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது, அதை கிரகிக்க முடியாது. ஆனால் அடர்ந்த இருளுடைய புகை, அதனுடைய நிழல் ஒண்ணு. அப்படியே நீங்க அந்த இருந்துட்டாலும் கூட அது என்ன செய்யாதான், குளிர்ச்சியை தரலாம். சரி, குளிர்ச்சியை தராட்டா பரவாயில்ல, வெப்பத்தையும் தணிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் வலா யுக்னி மினல் லஹப், வெப்பத்தையும் தணித்தார். அது மட்டும் இல்லாம இன்னஹா தர்மி பி ஷர்ரின் கல் கஸ்ர், நிச்சயமா அது பெரிய பெரிய மாளிகை போன்று தீப்பொறிகளை பறக்க விடும். பெரிய பெரிய மாளிகை போட்டு தீப்பொறிகளை பறக்க விடும். கஅன்னஹு ஜிமானத்துன் சுஃபர், மஞ்சள் நிறமுடைய பெரிய பெரிய ஒட்டகங்களை போல அது இருக்கும். அல்லாஹ் சொல்றான் சுப்ஹானல்லாஹ். நீங்க தீப்பொறி நம்ம தீப்பொறியை கணக்கு பார்க்காதீங்க. நம்ம தீப்பொறி கொசுறு. இந்த உலகத்தில் தீப்பொறி கொசுறு, ஜுஜுபி. நரகத்தினுடைய அந்த தன்மை, நரகத்தினுடைய அந்த பிரம்மாண்டம், அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த தீப்பொறியை நீங்க கொஞ்சம் சிரிச்சு பாருங்க. அல்லாஹ் இந்த தீப்பொறி என்ன சொல்றான், பெரிய பெரிய மாளிகை மாதிரி தீப்பொறிகளை பறக்க விடும். எது? அந்த நரகம். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? மஞ்சள் நிறமுடைய பெரிய பெரிய ஒட்டகங்களை போன்று காட்சி. ஒட்டகங்களோட பெரிய பிரமாண்டமான படைப்பு. மஞ்சள் நிறங்களுடைய பெரிய பெரிய ஒட்டகங்களை போன்று அது காட்சியளிக்கும். அதான் சொல்றாங்க. நரகம் எப்படிப்பட்டது? நரகத்தை 70,000 சங்கிலிகள் கொண்டு கட்டப்படும். 70,000 சங்கிலிகளை கொண்டு அதை கொண்டு இழுத்து கொண்டு வருவார்கள். இந்த ஒவ்வொரு சங்கிலியையும் 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு சங்கிலியும் 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்ப நான் 70,000 சங்கிலிக்கு எத்தனை மலக்குமார்கள் பார்த்துக்காங்க? லா ஒமா யானம ஜுனூத ரப்பிக்க இல்லாஹு, அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய இறைவனின் படைகளை அவனைத்தவரை யாரும் அறிய முடியாது. மலக்குமார் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. மலக்குமார் எண்ணிக்கை அந்த அளவுக்கு இருக்கு. 70,000 சங்கிலிகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு நரகம். அப்ப அந்த பிரமாண்டத்தை பார்க்கிறீங்க. அந்த ஒரு சங்கிலியில் 70,000 மலக்குமார்கள் இழுப்பார்கள். அப்படி என்றால் 70,000 சங்கிலியையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்தார்கள். கணக்கு போட முடியுமா? நம்ம கணக்கே போட முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நீண்டுகிட்டு போவோம். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அந்த மலக்குமார்கள் உடைய 2 புஜம் ஒரு மாத தூரம் அளவுக்கு நடந்தாலும் அது முடியாது. அது எந்த ஒரு மாதம்? அங்க உள்ள ஒரு மாதம். அப்படி என்று சொன்னால் மலக்குமார்களுடைய பிரம்மாண்டம், அந்த சங்கிலிகளின் பிரம்மாண்டம், அந்த சங்கிலியை கட்டப்பட்ட நரகத்தின் பிரம்மாண்டம் இப்படி பிரம்மாண்டம் இருக்கும் பொழுது அது ஏன் உங்களுக்கு பெரிய பெரிய மாளிகை மாதிரி தீப்பொறியை உங்களுக்கு கக்காது? அந்த மாளிகை தீப்பொறி பெரிய பெரிய மஞ்சள் ஒட்டங்களை போல ஏன் இருக்காது? அருமை சகோதரர்களே, நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெற வேண்டும். நரகம் இந்த சூட்டையே நாம தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏற்கனவே போன வாரம் கூட அந்த குத்பாவுடைய தமிழகத்தை சொல்லும்போது சொல்லி காட்டினேன். இன்ன ஷித்தத்தல் ஹர்ரின் ஃபைஹி ஜஹன்னம்,
நிச்சயமாக இந்த வெப்பத்தினுடைய கடுமை நரகத்தினுடைய தீவிர பகுதி, நரகத்தினுடைய வெப்பத்தின் ஒரு பகுதி, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இது என்று சொல்லி காட்டுறாங்க. அப்படி என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது நரகத்தை பற்றி அல்லாஹு தஆலா, அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னால், நரகத்தை பற்றி ஒரு மனிதன் முழுமையாக அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் சூனத்தை பற்றி கேட்க மாட்டான். என்ன செய்வான்? நரகத்தை பற்றி பாதுகாத்து தேடுவான். அந்த அளவுக்கு அதனுடைய கொடுமைகள் இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் அல்லாஹு தஆலா நிழலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டுகின்றான். சூனத்தின் நிழல் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது, நரகத்தின் நிழல் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஆக உலகத்தில் நாம் வாழ்கின்ற வரை நிழலை கொண்டு நாம் நம்மை இந்த உஷ்ணத்திலிருந்து வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கருணையாளர் ரப்பு. நமக்கு வேலையும் கொடுத்து அதிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக லைனஸா நிழலையும் கொடுத்திருக்கின்றான். சரி, உலகம் அழிந்து போன பிறகு நாளை மறுமையில் எல்லாரும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னாடி மஹ்ஷர் என்ற மைதானத்திலே முழுக்க முழுக்க அவனுக்கு மட்டுமே அடிமைத்தனம் செய்தவர்களாக நிற்பார்கள். அந்த நேரத்தில் எந்த ஒரு நிழலும் இருக்காது, அந்த ரப்புடைய நிழலை தவிர. நீங்கள் ஒதுங்குவதற்கு எந்த நிழலும் இருக்காது. அப்படியே நீங்க நிழல் ஒதுங்க போனால் உங்களுக்கு அனுமதியும் கிடையாது. அப்படியே நீ ஒதுங்க நினைச்சாலும் தப்பிக்கவும் முடியாது. முழுவதும் லாக். அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமையாக போய் நிற்போம். அந்த நேரத்தில் நிழல் இருக்காது, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நிழல்களுக்கு கீழே 7 நபர்களுக்கு வாய்ப்பளிப்பான், இடம் கொடுப்பான். அந்த 7 நபர்களில் ஒருவராக யாராவது ஒருவர் இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ரசூல் சொல்லி காட்டுகின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. நிழலே இல்லாத அந்த நாளில் தன்னுடைய நிழலுக்கு கீழ் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு இடமளிப்பான். அதில் முதலானவர் அல் இமாமுல் ஆதில், நீதி செலுத்தக்கூடிய அரசர், நீதி செலுத்தக்கூடிய தலைவர், நீதி செலுத்தக்கூடிய குடும்பஸ்தர், நீதி செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்பாளர். யார் வேணா எடுத்துக்கொள்ள. இமாம் சொன்னா ஒரு விஷயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர் அல் இமாமுல் ஆதில், நீதி செலுத்தக்கூடிய அரசர். இரண்டாவது அல்லாஹ்வுடைய வணக்கத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபர். மூன்றாவதாக வரஜுலுல் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் யாருடைய உள்ளம் எப்பொழுது பார்த்தாலும் பள்ளியோடு தொடர்புடைய இருக்கின்றதோ. லொஹர் துளி வந்துட்டா, லொஹர் துளி முடிச்சுட்டா அசதுளி பாங்க சொல்லப்பட மாட்டாதா, அசத்துளிக்கு போயிட மாட்டோமா, அசதுளி முடிஞ்சிட்டா மகரிபு பாங்க சொல்லப்பட மாட்டாதா, மகரிபுக்கு பள்ளிக்கு போய்விடுவோமா, மகரிபு முடிஞ்சிட்டா இஷாவுடைய பாங்க எப்போ சொல்லுவாங்க, சரி நேரமா ஆக மாட்டேங்குது, இஷாவுடைய பாங்க சொல்லப்படப்படலையே என்று இப்படியாக தொடர்ந்து யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கின்றதோ, பள்ளியில் தொடர்பு இருக்கின்றதோ அப்படிப்பட்ட மனிதன். நான்காவதாக வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஸ்தபா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, 2 மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள். அல்லாஹ்வுக்காக நேசித்த 2 மனிதர்கள் அவனுக்காகவே ஒன்று சேர்ந்தார்கள், அவனுக்காகவே பிரிந்தார்கள். அப்படிப்பட்டது. ஆறாவதாக வரஜுலுன் தலபத்ஹு இம்ராத்து ذات منصب وجمال فقال اني اخاف الله, ஒரு பெண்மணி சாதாரண பெண்மணி கிடையாது, ஏதோ ரோட்டில் போகக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, அல்லது ஒரு பிச்சைக்காரி மாதிரி ஒரு பெண்மணி, அல்லது விபச்சாரி, இந்த மாதிரி பெண்லாம் கிடையாது, சாதாரண கிடையாது. ரசூல் சொல்றாங்க, இம்ராத்து ذات منصب وجمال, மிக உயர்ந்தரமான ஒரு பெண், உயர்ந்த ஜாதி சார்ந்த ஒரு பெண், நல்ல பணக்கார பெண், வசதி படைத்த ஒரு பெண், ஜமாலின் அழகான ஒரு பெண், எல்லாமே இருக்குது. ஒரு பெண்ணு கூப்பிட்ட அந்த பெண்ணை பார்த்த உடனேயே இவளோடு போகணும் என்று தோன்றுவதற்கு என்னென்ன காரணங்களா இருக்குமோ அத்தனை காரணங்களும் அமைந்த ஒரு பெண்மணி, உயர்ந்த
அந்தஸ்துடைய உயர்ந்த அந்தஸ்துடைய அழகான ஒரு பெண்மணி அவனை தன்னுடைய இச்சைக்கு இணங்குமாறு அழைத்த போது ஃபகாலின் யகாஃபுல்லா, இல்லை இல்லை நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி அவன் விலகுகிறானோ அந்த மனிதன். ஏழாவதாக வரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. இது ஆறாவது. அதாவது ஒரு மனிதர் சதக்காவை ரொம்ப ரொம்ப மறைச்சு செய்கிறார், ரொம்ப மறைத்து செய்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னார், அவருடைய வலது கரம் செய்யக்கூடிய செலவழிக்கக்கூடியது அவருடைய இடது கரம் அறியாது. அந்த அளவுக்கு ரகசியமாக ஒருவர் சதக்காவை செய்கிறார் என்று சொன்னார் அந்த மனிதர். கடைசியாக மனிதர் ஒரு மனிதர் தன்னந்தனிமையில் தனியாக அல்லாஹுவை நினைவு கூறுகிறார். அப்பொழுது அவருடைய 2 கண்களும் கண்ணீர் ஒடிக்கின்றன. தன்னந்தனியாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கண்ணீர் ஒடிக்கிறாரோ அந்த மனிதர் இந்த 7 நபர்களுக்கும் நாளை மறுமையில் நிழலே இல்லாத போது அல்லாஹ் தன்னுடைய நிழலின் கீழ் இடம் கொடுக்கிறார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் ஹதீஸ் அமர்கின்றனர். அதே சகோதரர்களே, முஸ்லிம்ல 5015வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமத்தி ஐன முத்தஹாப்புன பிஜலாலி. அல்லாஹ் நாளை அறிவிப்பு செய்வான். என்ன செய்வான்? எங்கே என்னுடைய சங்கைக்காக என்னுடைய கண்ணியத்துக்காக ஒருவருக்கொருவர் நேசித்த அந்த 2 நபர்களை எங்கே என்று அழைத்து அல் யௌம உதில்லுஹும் ஃபி தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லி. இன்றைய தினம் என்னுடைய நிழல் மட்டும் இருக்கின்றது. என்னுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் என்னுடைய நிழலுக்கு அருகில் என்னுடைய நிழலுக்கு கீழே அவர் அந்த 2 பேருக்கும் நான் என்ன செய்ய போறேன், இடம் கொடுக்க போகிறேன் என்று அல்லாஹ் தஆலா அறிவிப்பு செய்வதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரே ஒரு அற்புதமான ஒரு நபர், அந்த நபருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அரசின் நிழலில் இடம் கொடுப்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அது என்னன்னு சொன்னால், உபாதா பின் வலீத் பின் உபாதா பின் சாமித் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸ். அதோடைய ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், அது அவர் ஒரு தாபி. அந்த தாபியிட்ட ஒரு தாபியிட்ட ஒரு சஹாபி சொல்றாங்க. அந்த சஹாபி சொல்றத அவர் அறிவிக்கிறாரு. அந்த 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 சஹாபி வந்து சாட்சி சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? பஸர ஐனை ஹாத்தைனி, இந்த 2 கண்களும் பார்த்தன, இந்த 2 கண்களும் பார்த்தன. வதா இஸ்பஐஹி அலா ஐனை, இந்த அதாவது 2 கண்ணையும் தன்னுடைய கையை வச்சுக்கிட்டு சொல்றாரு, இந்த 2 கண்களும் பார்த்தன. வசமியா உதனைய ஹாத்தனி, இந்த 2 காதுகளும் கேட்டன. வஆஹு கல்பி ஹாதா வஅஷார இலா மனாத்தி கல்பி, தன்னுடைய நெஞ்சின் பக்கம் செய்தாரா சொன்னார். என்னுடைய இந்த நெஞ்சு அந்த அந்த அதை பாதுகாத்தது, என்னுடைய கண்கள் கண்டது, என்னுடைய காதுகள் கேட்டது, என்னுடைய நெஞ்சு என்ன செஞ்சது, அதை பாதுகாத்தது செய்து என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னது இதெல்லாம் ஒரு 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 முன்னுரையா சொல்லிட்டு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, மன் அந்தர முஅஸிரன் அவ் வத அன்ஹு அதல்லஹு அல்லாஹ் ஃபி தில்லிஹி. யார் வந்து கடன் பெற்ற ஒருவர் அந்த கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிறாரோ, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒருவர் அவகாசம் கொடுத்தார் என்றால், அல்லது அவருடைய அந்த கடனை மன்னித்திடுவார் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலில் அவருக்கு இடமளிப்பான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். ஆக ஒரு மனிதர் கடன் பெற்ற ஒருவருக்கு அவர் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் கஷ்டமான நிலையில் இருக்கிற பொழுது அவருக்கு அவகாசம் கொடுத்தாலோ அல்லது அந்த கடனை மன்னித்து விட்டாலோ அல்லாஹு தஆலா மிகப்பெரிய இந்த சிறப்பை என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். தன்னுடைய அரசின் நிலையில் அந்த மனிதனுக்கு இடம் கொடுக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இறுதியாக ஒரு விஷயம், அருமை சகோதரர்களே, இறுதியாக சூரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மனிதன் நரகத்தில் எல்லா விதமான அவனுக்குரிய தண்டனைகள் எல்லாம் அனுபவித்து விட்டு அல்லாஹு தஆலா யாருக்கு சுவனம் கடமையாக்கப்பட்டதோ, யாருக்கு சுவனம் விதிக்கப்பட்டு விட்டதோ அப்படிப்பட்டவர்கள் இறுதியாக செல்லக்கூடிய ஒரு மனிதரை குறித்து சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு அழகான செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி நீங்கள் கேளுங்கள் அருமை சகோதரர்களே. அதுவும் இந்த நிழல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கின்ற காரணமாக அதை நான் பதிவு செய்கிறேன். அருமை சகோதரர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதன் நரகத்தில் தன்னை அனுபவித்து விட்டு நரகத்திற்கு வெளியே வருவான். வெளியே வந்தால் ஒருவரை நடப்பான், இன்னொருவரை தவிழ்ந்து போவான். ஏன்? அது உஷ்ணம், நரகத்து உஷ்ணம் வந்து அந்த உஷ்ணத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக கொஞ்சம் தூரம் நடப்பான், திரும்ப செய்வான், கொஞ்சம் தூரம் தவழ்ந்து போவான். பிறகு அவனுடைய அந்த முகத்தை
அந்த தீ ஜுவாலை எரித்து விடும். அது அந்த தீ ஜுவாலை அவன் முகத்து மேல பட்டு அதை அவனுக்கு எரித்து விடும். இது ஒரு முறை நடக்கும். ஒரு முறை என்ன செய்வான், நடந்து போவான், இன்னொரு முறை தவழ்ந்து போவான், இன்னொரு என்ன ஆகும் சொன்னா அந்த தீ ஜுவாலை அவன் பட்டு அந்த முகத்தை அவன் முகத்தை எரித்து விடும். பிறகு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வட்டம் அந்த 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 இடத்தை அந்த எல்லையை விட்டு வெளியே வந்துடுவான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வெளியே வந்துடுவான். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவனுக்கு அந்த நிலை வந்தவுடன் அவன் சொல்லுவானாம், தபாரக்கல்லதி நஜ்ஜானி மின்க லகத் அத்தானி அல்லாஹு ஷைஅன் மா அத்தாஹு அஹத மின் அவ்வலின் வல் ஆகிரின். நரகத்துக்கு பார்த்து சொல்லுவானாம், உன்னிடமிருந்து என்னை பாதுகாத்த அந்த அல்லாஹ் உயர்ந்தவன், உன்னிடமிருந்து என்னை பாதுகாத்த, உன்னிடமிருந்து என்னை காப்பாற்றி விட்ட அந்த அல்லாஹ் உயர்ந்தவன், அதாவது பரக்கத்துக்குரியவன் என்று சொல்லிவிட்டு முன்னுள்ளவர்களுக்கும் பின்னுள்ளவர்களுக்கும் முன்னுள்ளவர்களுக்கும் பின்னுள்ளவர்களுக்கும் கொடுக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்குள்ள நிறைய பேர் சொல்றது போயிருப்பாங்க. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த நரகத்துக்கு பாதுகாக்கப்பட்டது என்பது யாருக்கும் கிடைக்காத அருள். முன்னாடி உள்ளவர்களுக்கும் அல்ல கொடுக்கல, பின்னாடி வந்தவர்கள் கொடுக்கல, எனக்கு தான் அந்த அந்த எந்த இதை எல்லாம் கொடுத்துருக்கான் என்று சொல்லுவானா. சொன்னதுக்கு அப்புறம் திடீரென முன்னாடி ஒரு மரம் வரும். ஒரு மரம் அங்கே திடீர்னு முளைக்கும். அவனுக்கு அவர் மரம் என்ன செய்யப்படும், வெளிக்காட்டப்படும். உடனே அவன் சொல்லுவான், யா ரப்பி உத்னைய கர்ரிப்னி மின் ஹாதி ஷஜரா ஃபலவ் அஸ்ததில்லு பிதில்லிஹா வ அஷ்ரபு மின் மாஇஹா. யா அல்லாஹ், இந்த மரத்துக்கருகே நீ கொண்டு செல்வாயா, இந்த மரத்துக்கருகே நீ கொண்டு செல்வாயாக. அங்கு அந்த மரத்துக்கு போனா அதனுடைய நிழலில் நான் இலைபாருவேன், அதனுடைய தண்ணீரை நான் அருந்துவேன் யா அல்லாஹ் என்று சொல்வானா. அப்ப அல்லாஹ் சொல்வானா, ஆதமுடைய மகனே, நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்து விட்டால் மீண்டும் ஏதாவது கோரிக்கை வைப்பாயா என்று கேட்பானாம். அவன் சொல்லுவானாம், இல்லையா அல்லாஹ், இதுக்கப்புறம் எதையும் ஒன்று நான் கேட்க மாட்டேன், இது மட்டும் நீ செஞ்சிரு போது என்று சொல்லுவான். அல்லாஹு தாலா அவன் சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கு கீழே அவனை கொண்டு அல்லாஹு தாலா நிறுத்துவான். நிறுத்தினா அந்த பக்கம் இன்னொரு மரம் முளைக்கும். உடனே அந்த மரத்தை பார்த்தோன்னே, யா அல்லாஹ், எனக்கு அந்த மரத்தை அருகிலே கொண்டு செல்வாயாக யா அல்லாஹ், அந்த மரத்தினுடைய நிலையில் நான் இலைபாருவேன், அதனுடைய தண்ணீரை நான் அருந்துவேன் யா அல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லுவானான், இப்பதான் வாக்களிக்க உன்னுடைய வாக்கையை நீ மீறுகிறாய், எதுவும் கேட்க மாட்டேன் என்று சொன்னையா இல்லையா என்று சொன்னபோது அவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், இதுக்கப்புறம் அவன் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்வானாம், சரி என்று சொல்லி அல்லாஹு தாலா அந்த இரண்டாவது மரத்தை அருகில் அவனை கொண்டு சேர்ப்பான். அங்க பார்த்தா திடீரென்று இன்னொரு மூணாவது மரம் உடைக்கும். அந்த மரத்தை பார்த்தவன் சொல்லுவானா, யா அல்லாஹ், அதோ அந்த மரத்துக்கு அருகில் நீ கொண்டு செல்வாயாக யா அல்லாஹ், அதுக்கு அருகில் கொண்டு செல்வாயாக அல்லாஹ், அதோடைய நிழல் இதை விட சிறந்த, அதாவது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இரண்டாவது மரத்துடைய நிழல் இதை விட சிறந்த நிழலாக இருக்கும், மூணாவது மரத்தின் நிழல் மற்ற ரெண்டு மரத்தை விட மிக சிறந்த நிழலுக்குரியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. யாரெல்லாம் இதை விட சிறந்த ஒரு நிழலாக இருக்கிறது யாரெல்லாம், அந்த மரத்தை பக்கம் நீ கொண்டு செல்வாயாக அல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹு தாலா சொல்லுவான், திரும்ப திரும்ப உன்னுடைய வாக்கை நீ மீறிக்கொண்டே இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, யாரெல்லாம் இதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்க மாட்டேன் என்று மீண்டும் வாக்கை மீறி மீண்டும் அல்லாஹ்விட என்ன செய்வான், வாக்கு கொடுப்பான். அல்லாஹு தாலா என்ன செய்வானா, மூணாவது மரத்துக்கு அவரை கொண்டு சேர்ப்பான். அங்கே சென்றால் ஃபைதா அத்னாஹு மின்ஹா சமிஅ அஸ்வாத் அஹ்லில் ஜன்னah, அங்க அருகே போனதுக்கு அப்புறம் அது சொர்க்கத்துக்கிட்ட வந்துருவான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களின் சப்தங்களை கேட்பான். அங்கே அவர்கள் இருக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய, ஜாலியாக இருக்கக்கூடிய, அவர்கள் இந்த சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் இருக்கக்கூடிய, அதுக்கு தனி சத்தம் இருக்குங்களே, அந்த சப்தங்களை அவன் செய்வான் கேட்பான். ஐ ரப்பி அத்கில்னிஹா, யா அல்லாஹ், உள்ள அனுப்பிடுறேன் அப்படின்னா, சொர்க்கத்துக்குள்ளே நான் அனுப்பிவிடுங்க அல்லாஹ் அப்படின்னுவான். அல்லாஹ் சொல்லுவானா, கால அல்லாஹ், யா இப்னு ஆதம் மா யஸ்ரீனி மின்க மா யக்தஉ மஸ்அலதக வ யம்னஅக மின் சுஆலி. ஆதமுடைய மகனே, நீ என்னிடம் கேட்பதை நிறுத்த மாட்டாய் போல் தெரியுது, என்னிடம் கேட்பதை விட்டு உன்னை எதுவும் தடுக்காத போல் தெரியுது, போ. அயதீக அன் உதிக துன்யா மித்லஹா மஅஹா, போ. உலகத்தை போன்று, அந்த உலகத்தை போன்று 10 மடங்கு நான் உனக்கு கொடுத்தால் நீ திருப்தி அடைவாயா என்று கேட்பான். உலகம் அந்த உலகத்தை போன்று 10 மடங்கு உனக்கு நான் கொடுத்தால் திருப்தி அடைவாயா என்று கேட்பான். உடனே அந்த மனிதன் சொல்வானாம், யா அல்லாஹ், அத்தஸ்தஹ்சிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், நீனோ அகிலத்தாரின் அதிபதியாக இருக்கிறாய், என்னோடு நீ பரிகாசம் செய்கிறாயா, கேலி செய்கிறாயா என்று அவன் சொல்வானாம்.
ஃபதஹிக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிரிக்கிறார். சிரிச்சு சொல்றாங்க, மக்கள் சபையோட சொல்றாங்க, சபையோட நான் ஏன் சிரிக்கிறேன் என்று நீங்கள் கேட்க மாட்டீங்களா கேட்குறாங்க. மக்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க? அப்போ இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இந்த இடத்துல ரசூலா சிரிச்சாங்க, இந்த சொல்லி ரசூலா சிரிச்சாங்க. ரசூல்லா கேட்டாங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு கேட்க மாட்டீங்கன்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதரை ஏன் சிரிக்கிறீங்க நான் கேட்டோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த இடத்தில் ரப்பு சிரித்தான். இந்த மனிதர் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மனிதனுடைய இந்த வார்த்தைக்கு ரப்பு சிரித்தான், எனவே நான் சிரிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள், எனவே நான் சிரிக்கிறேன். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லமாக வருகின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லா செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படிக்கிட்ட எப்படி பின்பற்றுவாங்க. ஒரு இடத்துக்கு ரசூலுல்லா போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது சிறுநீர் கழித்தார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு இவங்களும் போனாங்கன்னு சொன்னால் அங்கே சிறுநீர் வராவிட்டாலும் அவங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்காம நடிப்பாங்க. இப்னு மஸ்ஊத் எங்கேயாவது போய் நின்று தண்ணீர் குடித்தாங்கன்னு சொன்னால் அங்கே போய் நின்று அவங்க தண்ணீர் குடிப்பாங்க. தாகம் எடுக்காவிட்டாலும் ஏன் ரசூலுல்லாஹ் தண்ணி குடிச்சாங்க? சிறுநீர் வராவிட்டால் அவங்க உட்காந்து சிறுநீர் கழிப்பாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழிச்சாங்க? எனவே இப்னு சொல்றாங்க, அல்லாஹ் சிரித்ததற்காக ரசூலா சிரித்தார்கள், ரசூலா சிரித்ததற்காக நான் சிரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார்கள், இன்னி லா அஸ்தஹ்சிஉ, மனிதா ஆதமின் மகனே, நான் உன்னோடு பரிகாசம் செய்யவில்லை, நான் கிண்டல் செய்யவில்லை. வலாக்கின்னி அலாமா அஷா காதிர், ஆனால் நான் என்ன நாடுகிறேனோ அதை செய்வதில் நான் ஆற்றலுடையவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். பிறகு அந்த மனிதர் சந்தோஷமாக சூனத்துக்குள்ளே செல்வான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற செய்தி பதிவு செய்யப்படுகின்றது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பலுடைய கருணை எந்த அளவுக்கு நம் மீது இருக்கின்றது. அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அர் ரஹ்மான் பற்றி வருகின்றது, உலகத்தில் இருக்கின்ற எல்லாரும் மீது கருணை காட்டக்கூடியவன். எல்லாம் அவனை நினைத்து வாழக்கூடியவர்கள், அவனை நன்றி செலுத்தக்கூடியவர்கள், நன்றி கிட்ட வாழக்கூடியவர்கள், முஸ்லிம்கள், காஃபிர்கள், இணை வைப்பாளர்கள், அவனுக்கு மாறு செய்யக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹ் தங்கு தடையின்றி பாகுபாடின்றி கருணை காட்டக்கூடியவன். ரஹீம், மறுமை நாளில் முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு மட்டும், அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தவர்களுக்கு மட்டும், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள் மட்டும் கருணை காட்டக்கூடியவன். அப்ப அந்த ரஹீம் என்ற அந்த அல்லாஹ் தன்னுடைய அந்த பண்பை மறுமைக்கு காட்டுவதற்கு முன்பு அர் ரஹ்மான் என்ற அல்லாஹ்வுடைய அந்த தன்மையை, அந்த பண்பை பயன்படுத்தி கொண்டு நாம் அதிகமாக அமல் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அருகில் நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எல்லாம் நாம் என்ன செய்யணும், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான மனிதர்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவே இந்த நிழல் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ் அந்த அருளை நமக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த அருளை நமக்கு செய்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சூடிய அடியானாக நாம் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவோம், சூரத்தை அல்லாஹ் தஆலாவிடம் வேண்டுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கறதாக இருந்தால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க, ஃபிர்தௌஸ் என்ற சூனத்தை கேளுங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை அல்லாஹ்விடம் சூனத்தை கேட்போம். நரகத்தை விட்டு பாதுகாப்பை நாம் தேடுவதோடு அந்த நரகத்தில் இருந்து நம்ம எதெல்லாம் பாதுகாக்குமோ, எதெல்லாம் காக்குமோ, அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நம்மை நாமே தவித்துக் கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்வோம், எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டு தவிந்து கொள்வோம். ஆக வல்ல அல்லாஹ் கடைசி மூச்சோல் வரை நாம் உண்மையான உண்மைகளாக வாழ்ந்து மரணிக்க எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாக்கு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.